சவாரிக்கு வந்தபோது பேச்சு கொடுத்து ஆசிரியர் வீட்டில் நூதன முறையில் திருடிய போலோ ஆட்டோ பெண் ஓட்டுநரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த செந்தாமரை என்பவர் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். நேற்று இவர் ஆவடி காமராஜர் நகர் பகுதியில் உள்ள அவரது உறவினர் வீட்டிற்கு செல்வதற்காக ஓலா நிறுவனம் மூலம் ஆட்டோவை புக் செய்துள்ளார். வீட்டிற்கு ஓலா ஆட்டோ ஓட்டுநராக பெண் ஒருவர் வந்துள்ளார். அந்த பெண்மணியிடம் 5 நிமிடம் காத்திருக்கும்படி கூறிவிட்டு வீட்டின் முன்கதவை பூட்டாமல் சாவியை ஜன்னலில் வைத்துவிட்டு ஆட்டோவில் ஏறியுள்ளார். பின் அவரை அழைத்துக் கொண்டு ஆவடி காமராஜர் நகரில் உள்ள அவரது உறவினர் வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். செல்லும் வழியில் ஆட்டோ ஓட்டுநராக வந்த பெண்மணி செந்தாமரையிடம் எப்பொழுது வருவீர்கள் என பல்வேறு தகவல்களை கேட்டு தெரிந்து வைத்துள்ளார். இந்நிலையில் செந்தாமரை மீண்டும் மறுநாள் காலை வீட்டிற்கு திரும்பி வந்து பார்த்தபோது பூட்டியிருந்த வீடு திறந்து கிடந்துள்ளதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். மேலும் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைத்திருந்த 1 சவரன் கம்மல், 50,000 பணம் கொள்ளை போனதும் தெரிய வந்தது. செந்தாமரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து ஆய்வு செய்ததில் ஓலா ஆட்டோ பெண் ஓட்டுநர் வீட்டில் இருந்த பொருட்களை திருடிச் சென்றது தெரிய வந்தது.